வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடி மாதம் பிறக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வீடு க்ளீனிங் தான் பண்ண பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே போர்வையெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா மார்னிங் தான் தண்ணி வரும், அதனால் வந்து மார்னிங்கே துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த டைமுக்கு அந்த ஒர்க் முடியணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டைமுக்கு அந்த வேலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அடுப்பு இன்னும் செட் பண்ணல, அது வாஷ் பண்ணி வெளியில் வச்சுருக்கு. சாப்பாடு வந்து இன்னும் சாப்பிடல, சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும். ரசமாக இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு, அதனால் இன்றைக்கி அதுதான் சாப்பிட்ணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது. வெளியில் துணி இன்னும் ஊற வச்சுருக்கு, அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்புறமா குளிச்சுட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணும். அந்த வேலை முடிஞ்சால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த வேலை பெண்டிங் இருக்கேன்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக முடிச்சிடணும். வெயில் வந்துருச்சுங்க, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வேலை சரியான வேலைங்க. நேற்று தண்ணி வரலைங்க, அதனால் வந்து சரி தண்ணி வரும்போதே அதை மட்டும் வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதுவும் பாப்பா தான் தண்ணி மோந்தா. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் செய்யவே இல்லை, அவள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ என்ன செய்கிறது, இட்ஸ் ஆல் ஃபெட், அது ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பப்போ யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒருத்தங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வேலையை நான் அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் நான் செய்கிறேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக 8 மணிக்கு ஸ்கூல் போயிடுவா. அதனால் வந்து அவளை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா வந்து தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சேன். ஸோ என்ன செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது காலையில் இல்லை, ஒருத்தங்களே தான் செய்யணும். அதனால் வந்து நானே செஞ்சுட்டேன். நம்ம தான் செய்யணும். நம்ம ஏன் வீட்டில் இருக்கோம் இல்லையா, வீட்டில் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா, அது கஷ்டம் தெரியுமா. உண்மையாகவே உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமானது நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின்ஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன ஜாலியாக இருக்க, சும்மா இருக்க, அதை சொல்லிட்டு ஈஸியாக வந்து அந்த இடத்துல அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. பட் நம்மளால் அது வந்து மூவ் ஆன் ஆகவே முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களில் நானும் ஒருத்தி, அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்க, மோஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. போயிட்டு இப்போ குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு, இப்போ சாமி கும்பிட போகிறோம். அந்த விளக்கேற்றுற அந்த விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சாமி கும்பிடலாம். நம்ம விளக்கேற்ற போகிறோம். விளக்கேற்றுறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் வைபாக தாங்க கொடுக்கும். சீரியஸ்லி நீங்களும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் விளக்கேற்றி பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு அது என்னது சொல்லுவாங்கள்ல, விளக்கேற்றினா வீடு வெளிச்சமாகும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் லைஃப்பும் வெளிச்சமாகும். வீடு முழுக்க பற்றி காமிச்சிடுவோம். கொஞ்சம் வாசனையாக இருக்குது, ஏன்னா வீடெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா அது வந்து நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே காமிச்சாச்சு. நல்லாயிருக்கும் அந்த வாசனை. ஸோ அதனால் எல்லாம் ஃபுல்லாகவே காமிச்சாச்சு. இது என் பொண்ணு ஆடின தொட்டில் அதை வந்து வச்சுருக்கு. 10 வயசு ஆயிடுச்சு, பயப்பட இன்னும் தொட்டிலாடிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, குழந்தைங்கள என்ன சொல்ல முடியும். அதனால் வாங்க சாமி கும்பிடலாம். நம்ம லைஃப்லேயே ரொம்ப பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுறது ஒன்றுனா சாமி கும்பிட்றது தான். நிஜமாகவே சாமி கும்பிட்றது அவ்வளோ வைபாக இருக்கும். சீரியஸ்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நான் விரதம். ஸோ சீரியஸ்லி இப்போ தான் ஒரு 6 months 7 months ஆகிருக்கும். நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது. கோயிலுக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் வீட்லேயாவது சாமி கும்பிடுவோமே அப்படின்ற ஒரு சின்ன நட்பாசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. கடவுளை நம்புவோம், கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு உள்ள உணர்வுங்க. அது வந்து அது என்னால் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியல. சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதை அடுப்பு வந்து செட் பண்ணிடுறோம். நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஆனால் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது நல்லா
க்ளீன் பண்ணும்போது நல்லா இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே. பட் அடுத்த நாள் பார்த்தா பாருங்க இவ்வளோ நீட்டா இருக்கா. அடுத்த நாள் வந்து பார்த்தா கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. நமக்கே பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. பட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓகே, என்ன பண்றது, இட்ஸ் ஆல் ஃபேட், அது ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். சாப்பாடு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, குழம்பு, பருப்பு குழம்பு, அதையும் போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இதுதான் சாப்பிட போகிறோம். ஓகே, வச்சுட்டு அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு. சைடிஷ் ஐ மீன் வடகம் கிடச்சிருக்கு. ஓகே, ஆட்டையை போட்டுட்டு வந்தாச்சு. இது வச்சாச்சு. அடுத்தது முக்கியமானதுங்க, இது இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. அப்படின்னா தண்ணி. ரொம்ப முக்கியமானதுங்க, சாப்பிடும்போது ரொம்ப பக்கத்தில் வச்சுக்க வேண்டிய ஒன்று தண்ணி. வச்சிடலாம். Now I start my food. வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். இதை இப்படி எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரொம்ப நேரமாக பெனஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்றதுனால சீக்கிரமாக டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட் வாய் உங்களுக்கு தான். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சைடிஷும் தாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க எங்கள் அம்மாவோட சமையல். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டே ஃபேவரட்னா பருப்பு குழம்பு தாங்க. பருப்பு குழம்பு அம்புட்டு பிடிக்கும். ஃபேவரட். சூப்பராக இருங்க எங்கள் அம்மா செஞ்ச பருப்பு குழம்பு. அப்புறம் வந்து இந்த சைடிஷ் வடகம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் கடையில் தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. செமையாக இருக்குது. சிம்பிளான டிஷ். அருமை அருமை அருமை. ஓகே, சாப்பிட்டு முடிச்சு பார்க்கலாம். இதுதான் அந்த பருப்பு ரசம். இது வந்து பருப்பு கடைசியில் இருந்த தண்ணி எடுத்து ரசம் செய்வாங்க. ரசத்தில் ஊற்றி செய்வாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பை விட இந்த ரசம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இருங்க. சாப்பிடலாமா? வாங்க. அமேசிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கடிச்சிப்போம். சூப்பருங்க. பருப்பு குழம்புக்கு பருப்பு ரசம் சூப்பராக இருக்குது. டெய்லி பருப்பு குழம்புனா கூட நான் சாப்பிட்றேன். ரசம் அப்படியே அம்புட்டு டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றேன். ஓகே, சாப்பிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. சூப்பருங்க. சிம்பிளான குழம்புங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். பருப்பு குழம்பு இருந்தாலும் எங்கள் அம்மா ஸ்டைலில் வேறு லெவல் சூப்பராக இருக்குது. எம்மி பாருங்க.
இந்த ரசத்தில் இருக்கிற ஹைலைட்டே இந்த கடைசியாக இருக்குள்ளவங்க இந்த சாதம் ப்ளஸ் ரசம். இதை எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த இது பண்ணி இப்படி எடுத்து இப்படி பாருங்க. சூப்பராக இருக்குது. ஷாரி கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது. அம்பிட்டு ருசி ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ரசம்லாம் செஞ்சு கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்துப்பாங்க. ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வேலை வந்து கடுமை எண்ணெய் அழைக்கிறது அப்படின்றது மாதிரி வெளியே துணியெல்லாம் காய போட்டிருக்கு. அதில் வந்து மடித்து வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க். காய வச்சுட்டோம், இருந்தாலும் அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு பெரிய டாஸ்க்கு. ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அந்த இதை வந்து முடிச்சுடுவோம். அந்த ஒர்க்கு எதுக்கு பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மடித்து வச்சுட்டோன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறமா ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் மடித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மடிச்சிட்ருக்கேன். ஸோ யாருமே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஃப்ரீயாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படிலாம் ஃபுல்லாக எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கான டைம் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஏதோ ஒரு வேலை வந்து அவங்களுக்காக பெண்டிங் இருக்க தான் செய்யும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். ஏன்னா அவ்வளோ வேலை டெய்லியுமே செய்கிறவங்க நேரமெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, இட்ஸ் ஆல் செட். நம்ம அதில் எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம செய்கிற வேலையை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்ருப்போம். அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அதனால் யாரையுமே எதுவுமே சொல்லாதீங்க. குறை சொல்லாமல் இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். இது பண்ணியிருக்கியா, அந்த வேலை பண்ணியிருக்கியா, ஓகே சூப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுனால எதுவுமே குறைஞ்சிடாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. டிமோட்டிவேட் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, மோட்டிவேட் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே ஹர்ட் ஆகிற மாதிரி, அடுத்தவங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவுமே பேசாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அதனால் இதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், குறை சொன்னால் கூட பரவாயில்லைங்க, அவங்கள ஹர்ட் ஆகிற மாதிரி வந்து பேசிடாதீங்க. குறை சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்யுங்க. அதில் நானும் ஒன்று. எங்கள் அம்மாலாம் அப்படி தான், ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக சொல்லி தருப்பாங்க. அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேங்க. நல்ல லைஃப்பில் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு ஹர்ட் ஆகி அழகிற அளவுக்கெல்லாம் இன்னும் நான் போகல. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நான் இன்னும் வரலைங்க. அந்த மாதிரி சொன்னாலும் நான் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டால் நம்ம மனசு கஷ்டமாயிடும், அப்புறம் நம்மளுடைய ஹாப்பினஸ் குறைச்சிடும். ஸோ அதனால் எதுக்குமே யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி, சரிங்களா? எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்திடுங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைங்க. லைஃபே அவ்வளோதான். இருக்கிற கொஞ்சம் லைஃப் எதுக்கு நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆகிறத விட பேசுனா பேசுங்க, பேசலைன்னா போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இதிலலாம் என்ன இருக்குது, இருக்கிற ஒரு லைஃப் எதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் யாருக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது என்னால் முடிஞ்ச சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது எண்ட் ஆஃப் த டே வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த பெட்ஷீட்டை விரிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறோன்னா நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியாழக்கிழமையிலிருந்து வேறு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அந்த வேலை எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் தெரியல. ஓகே, அதையே ஒரு விலாகை எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சரிங்களா? ஃபினிஷ்ட். அப்பாட அப்படின்னு இப்பதான் உட்கார முடிஞ்சு. அவ்வளோ வேலைங்க இன்னைக்கு, சரியான வேலை. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது.
ஏன்னா இந்த வேலை செஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால வீட்டில் இருக்காங்களே சும்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து ஒரு மாதிரி பேசாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ வேலை. ஸோ இது யாருமே டயர்டாவோ இல்லை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் என்ன டயர்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து சும்மா தானே இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன், இந்த வேலை கூட பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. வேலையை வந்து பிரித்து செய்யுங்க. அதனால் யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க. ஆக்சுவலி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க குறை சொல்கிறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you.